நீங்க வந்து எல்ஜிபிடிக்கு எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம்? அவங்கள ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? இது வந்து பிரைடு மந்த் கிடையாது, எனக்கு இது கர்ஸ் மந்த், சாப மாதம். எல்ஜிபிடிக்கு வந்து அதனால இந்த நாட்டுக்கு என்ன பயன், இந்த மக்களுக்கு என்ன பயன், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன பயன், முதல்ல எல்ஜிபிடிக்கு முதல்ல என்ன பயன்? எல்ஜிபிடிக்கு பொறுத்தவரை அவர்களுக்கு இலக்கு என்னன்னா அட்டென்ஷன், மீடியா அட்டென்ஷன், ஒரு கொச்சையான ஒரு விதமான ஒரு இன்பம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தன்னை வந்து ஒரு ஸ்பாட்லைட்டில் வச்சிருக்கணும். அதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக இருக்குது. என்னைக்காவது வேலை வாய்ப்புக்கு பிரச்சனைக்கு நீங்கள் போராட வந்திருக்கீங்களா? மக்கள் பிரச்சனைக்கு போராட வந்திருக்கீங்களா? அடிப்படை தேவைகளுக்கு போராட வந்திருக்கீங்களா? என்னைக்காவது மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகள் போராட வந்திருக்கீங்களா? வரமாட்டீங்க. கேவலமா இருக்கும். உண்மையில நான் சொல்றேன், இது வந்து இந்த பிரைடு மந்த்தை பேன் பண்ணணும். தமிழ்நாடு அரசு பேன் பண்ணணும், மத்திய அரசு பேன் பண்ணணும், நீதிமன்றம் இதில் தலையிடணும் முதல்ல. இதனால பல பேர் வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் திருமணம் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த எல்ஜிபிடிக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டு சிண்டு இளைஞர்கள், ஸ்கூல் பசங்களாம் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. சென்னையில் ஸ்கூல் பசங்க போறான். எதுக்கு போறான்? ஸ்கூல் பசங்க போறான், பிரைவேட் பார்ட்ஸை காமிக்கிறாங்க மேடம். அது பாத்தீங்களா இந்த வீடியோஸ்? அதெல்லாம் பகிர்ந்தேன்னா நான் வெக்க கடை கேட்பேன். நான் எல்ஜிபிடிக்கு எனக்கு எதிராக வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஓப்பனாக பதிவு பண்ணுறேன். எல்ஜிபிடிக்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு சீற்றம். இந்த நாட்டை அழிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் அது. மனநோய் அது. வணக்கம் கேஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். இந்த மாசம் எல்ஜிபிடிக்கு பிரைட் மந்த். நீங்க வந்து எல்ஜிபிடிக்கு எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம்? அவங்கள ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? இது வந்து பிரைடு மந்த் கிடையாது, எனக்கு இது கர்ஸ் மந்த். ஏன் அப்படி சொல்றீங்க? சாப மாதம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்ஜிபிடிக்கு வந்து அதனால இந்த நாட்டுக்கு என்ன பயன், இந்த மக்களுக்கு என்ன பயன், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன பயன், முதல்ல எல்ஜிபிடிக்கு முதல்ல என்ன பயன்? அவங்கனால நாட்டுக்கு எதுக்கு பயன் வரணும்? அவங்கனால எதுக்கு மக்களுக்கு எதுக்கு பயன்? அவங்க பேசாம அவங்க வழியில அவங்க போறாங்க. இதுக்கு நாட்டுக்கு என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? ஆனா நீங்க ரொம்ப நல்ல அருமையான டாபிக் நீங்க நேர்காணல் எடுத்திருக்கிறீங்க. இப்பதான் உண்மையை அம்பலப்படுத்துற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். எல்ஜிபிடிக்கு பொறுத்தவரை அவர்களுக்கு இலக்கு என்னன்னா அட்டென்ஷன், மீடியா அட்டென்ஷன், ஒரு சுகம். அது ஒரு 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 மிகவும் என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு மிகவும் என்ன சொல்றது, ஒரு கொச்சையான ஒரு விதமான ஒரு இன்பம். புரியுதா உங்களுக்கு? சிற்றின்பம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தன்னை வந்து ஒரு ஸ்பாட்லைட்டில் வச்சிருக்கணும். அதுக்கு இது ஒரு ஈஸியான வழியா இருக்குது. ஏங்க அது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தானங்க? இல்லை மேடம், நான் என்ன சொல்றேன், டிரான்ஸ்ஜெண்டர் ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி தூக்கி வச்சிருங்க. எல்ஜிபிக்யூ பிளஸ் பீடோபைல்லாம் வந்துருச்சு அதுக்குள்ள. அப்புறம் என்ன கேட்குறேன்னா, ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து ஒரு ஆணையும் கொண்டு போய் விட்டுருங்க. 60 வருஷம் கழிச்சு போய் பாருங்களேன், எலும்பு கூடு தான் கிடக்கும் அந்த தீவில். அதே தீவில் பெண்ணையும் விட்டீங்கன்னா, ஒரு தீவில் கடல் சுற்றி இருக்கக்கூடிய தீவில் பெண்ணையும் விட்டீங்கன்னா 60 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா 2 பெண்ணுடைய எலும்பு கூடு தான் அங்கே கிடக்கும். இதே ஒரு ஆணையும் பெண்ணையும் அந்த தீவில் விட்டீங்கன்னா, நீங்கள் 60 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அதே தீவில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கும், பேரன் பேத்தி. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது தான் காதல், காமம், இச்சை, இன்பம் எல்லாமே. ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது தான். அது எந்த வயதாக வேணாலும் இருக்கட்டும். அதை பற்றி அதில் நான் கருத்து சொல்ல விரும்பல. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து காதல் செய்து, கலவை செய்து, காமத்தில் ஈடுபட்டு, இச்சையில் ஈடுபட்டு அவர்கள் வந்து அந்த இன்பத்தை அடைகிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான இன்பம். எல்ஜிபிடிக்குள்ள என்ன இன்பம் கிடைக்கும் உனக்கு? இவங்களுக்கு என்னன்னா, இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது ஓகே தான். அது அவங்களோட இஷ்டம். அது நம்ம வந்துட்டு இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அது நம்மளோட வேலை கிடையாதுல்ல. சரிங்க மேடம், அது அவர்களுடைய இஷ்டம். அதனால சமுதாயத்துக்கு கஷ்டம். அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. சமுதாயத்தை யார் கஷ்டம் சொன்னா அதை அக்செப்ட் தானே பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த எல்ஜிபிடிக்கு ரேலி நீங்க எடுத்துக்கோங்க. அவுத்து போட்டு ஆடுறது, பிரைவேட் பார்ட்ஸை காமிக்கிறது, ஆம்பளை வந்து ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறான், பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆம்பளை லிப்ஸ்டிக் போட்டுக்கிறான், பொம்பளை ஆம்பளையா மாறுறான், ஆம்பளை பொம்பளையா மாறுறான், பூனையா மாறுறான், நாயா மாறுறான், கழுதையா மாறுறான், எலியா மாறுறான், குரங்கா மாறுறான். இது என்ன அது பழக்கம்? அது என்னைக்காவது வேலை வாய்ப்புக்கு பிரச்சனைக்கு நீங்க போராட வந்திருக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனைக்கு போராட வந்திருக்கீங்களா? அடிப்படை தேவைகளுக்கு போராட வந்திருக்கீங்களா? என்னைக்காவது மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகள் போராட வந்திருக்கீங்களா? வரமாட்டீங்க. பிரைட் மந்த்ன்றது நான் சொல்றேன் கேளுங்க. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குழந்தைங்க கிட்ட போயிட்டு, இவனுக்கு அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தை சொல்றேன், உலக நாடுகளில் பல இடங்கள் இந்த சம்பவம் நடந்துருச்சு எல்ஜிபிடிக்கு ரேலியால. நீங்க ஒண்ணு நல்லா பாருங்க, ஜெர்மனியில பெர்லின்ல கத்திட்டு கிடந்தாங்க, குரங்கா மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி, நாங்க குரங்கா மாற விரும்புறோம்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நாயா மாறணும்னு கத்திட்டு இருக்கான். பல செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தன் உடல் அமைப்பையும் மாத்திக்கிட்டான். நான் பூனையா மாறிட்டேன், கழுகா மாறிட்டேன். ஒரு சாத்தான் தரமான ஒரு பிஹேவியர். இதெல்லாம் நானே ஒரு அப்நார்மலா பாக்குறேன். இதை ஏலியனா மாறுறேன்றான் ஒருத்தன்.
ஒருத்தன் கேட்டா மாதிரி இருக்கான் தெரியுமா அது உங்களுக்கு? பைத்தியக்காரனா நீ மனுஷன் நீ. அதுக்கு ஹார்மோனை சேஞ்ச் பண்ணுறான், பாடியில் வந்து நிறைய பாடி பார்ட்ஸை வந்து கட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பார்ட்ஸை கட் பண்ணுறான். இதெல்லாம் என்ன மேடம் இது? இன்னொரு விஷயம் கேளுங்க மேடம். குழந்தைங்கிட்ட போய் அமெரிக்காவில் நடந்த ரேலி, இதே எல்ஜிபிடிக்கு ரேலி அமெரிக்கா நியூயார்க் நடந்தது கடந்த போன வருஷம் இதே மாதம். என்ன நடந்தது தெரியுமா? ப்ரைவேட் பார்ட்ஸை கொண்டு போய் குழந்தைகிட்ட காமிக்கிறான். ஆண் உறுப்பை குழந்தைகிட்ட காமிக்கிறான், பெண் உறுப்பை குழந்தைகிட்ட போய் காமிக்கிறாங்க. குழந்தைக்கு என்ன தெரியும்? செக்ஸ் எஜுகேஷன் மஸ்ட், நானே ஒத்துக்கிறேன். ஸ்கூலிங்கில் 8வது வயசுல அவன் பார்த்துக்கிறான் செக்ஸ் ஆர்கன்னா என்ன, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்ன, 8வது இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான் சயின்ஸ் புக்கில். நீ எதுக்கு இப்போ போய் அவன்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்க? பானோகிராஃபி பாருன்ற, பான் பாருன்ற, செக்ஸ் படம் பாருன்ற, ப்ளூ ஃபிலிம் பாருன்ற. அப்படி என்ன பண்ணுற? அப்புறம் வந்து ஹோமோசெக்ஸ்வன்ஸ் அது பெருமையாக இருக்குது, லெஸ்பியன் பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் கேளுங்க சொல்றது கேளுங்க. அடுத்து வந்து மதர் செக்ஸ், பெத்த அம்மாவை செக்ஸ் பண்ணுறதை பெருமைப்படுறான். பீடோபைல், வயதான ஆண்கள், ஒரு நல்ல அடல்ட்ஹுட் 40, 35, 25 வயசு ஆண்கள் வந்து இளைஞர்கள் குழந்தைய செக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. பீடோபைல்றாங்க. பிஞ்சு குழந்தை இருக்குல்ல, அழகா இருந்தால் செக்ஸ் பண்ணு. போஸ்கோ ஆக்ட் பாஞ்சிருந்தா அவன் மேலே, லூசு பையில போஸ்கோ பாஞ்சிரும் மேலே. அப்போ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறானுங்க அவனுங்க. இது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏங்க ஒரு ஆணும் செக்ஸ் பண்ணி என்னங்க சாதிக்க போகிற? லூசு பையில நீ. ஒரு பொண்ணு செக்ஸ் பண்ணி என்னங்க சாதிக்க போகிற? லூசா நீ. ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணுறது தான் இன்பம், காதல் தான் இன்பம், திருமணம் தான் இன்பம். அதன் மூலியமாக தான் ஒரு உயிர் ஜனனமாகும், உலகம் வந்து இயங்க முடியும். நீ உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கேவலமாக இருக்கும் உண்மையில நான் சொல்கிறேன். இது வந்து இந்த ப்ரைடு மந்த்தை பேன் பண்ணணும். தமிழ்நாடு அரசு பேன் பண்ணணும், மத்திய அரசு பேன் பண்ணணும், நீதிமன்றம் இதில் தலையிடணும் முதல்ல. இதனால பல பேர் வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் திருமணம் பண்ண மாட்டேன்றாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? திருமணமே பண்ண மாட்டேன்றாங்க மேடம். இப்போ எப்படின்னா சில குரூப் இருக்குது என்னன்னா எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கும், பார்த்தா அது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது விவரமா போய் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பத்துரும். ஆனால் அது எல்ஜிபிடிக்கு ஆதரிச்சு பல இளைஞர்கள் பல பெண்கள் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கும். அதுங்க விவரமா இருக்குங்க, காதலை வச்சிருக்கோம், லவர் வச்சிருக்கோம், டக்குன்னு இது மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பத்து நல்லா இருப்பாங்க. அவங்க ஆதரிக்கிறது பார்த்தா எல்ஜிபிடிக்கு ஆதரிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸே கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்க, பலிகாடா விட்டுருவாங்க. அப்போ எல்ஜிபிடிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா உங்களுக்கு? பல பேர் கல்யாணமே பண்ண விருப்பம் இல்லை மேம். இப்போ இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் பண்ற எண்ணமே யாருக்கும் இல்லை. என்ன கொடுமை அது? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வந்து பேராபத்து. இப்படியே நீங்க விட்டீங்கன்னா இப்படியே போச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்து. ஆமா, உலகத்துல இருக்க ஆண்கள் நாங்க எவனுமே கல்யாணம் பண்ண மாட்டோம்னு என்ன பண்ணுவீங்க? பெண்கள் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆண்கள் என் பாய் ஃப்ரெண்டு தான் என் கூட படிச்சேன் ஸ்கூல்ல இருந்து, அவங்க கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன பண்ணுவீங்க? பெண்கள் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பெண்களுக்கு இப்ப கல்யாணம் பண்ற எண்ணமே இல்ல. அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? நான் ஐடி போறேன், ஒர்க்குக்கு போறேன், மாசம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன், எஜுகேஷன் அக்வயர் பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு கல்யாணம்? அப்ப நான் என் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறா, அவள் நல்ல லெஸ்பியன் செக்ஸ் பண்ணி நல்லா ப்ளஷரா இருக்குது, அது நான் இருந்துக்கிறோம். பையன் அதே மாதிரி ஹோமோசெக்ஸ்வல்ஸ். இது பைத்தியக்காரனா? ஆணுக்கு ஒரு பெண் துணை வேணும், பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேணும், ரெண்டும் சேரணும், திருமணம் ஆகணும், காதல் செய்யணும், கலவி செய்யணும், காமத்தில் ஈடுபடணும், இச்சையில் ஈடுபடணும், செக்ஸ் பண்ணி குழந்தைகள் பெற்று கொள்ளணும். கண்டிப்பா இப்ப தெரியாது, முதுமையில ரொம்ப கஷ்டப்பட போறாங்க மீன்லாம் பைத்தியக்காரங்க. இப்ப ஆட முடியும்னால நீங்க உடல்ல வந்து வலு இருக்குது, ரத்தம் இருக்குது, நல்லா வந்து துடிப்பா இருக்கிறனால இன்னைக்கு நீ ஆடுவ. முதுமையில என்ன பண்ணுவ? நீ எல்ஜிபிடி உட்காந்துருப்பேன். நீ வயசான காலத்துல எவன் வந்து உன்னை ஆதரிப்பான்? இந்த கல்யாணம் பண்ணாத கோஷ்டில தெரியுது. இப்போ வந்து அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு 56, 57க்கு மேல வந்துட்டு கம்யூனிட்டி குரூப்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. அதான் மேடம், பூனைக்கு ஒரு குரூப் இருக்குது, கழுதையா மாறணும் இருக்கிறான் அமெரிக்கால, முதலையா மாறணும் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? நான் வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்க, நீ போட்டோ அனுப்புறேன் பாருங்க, போட்டு விடுங்க நீங்க. இப்ப நான் என்ன நீங்க கேட்கிறேன்னா, மனிதனா வாழ்றா, அப்பதான் உலகம் ஜனனமாகும், உலகம் இயங்கும். நீ உயிரை உருவாக்கணும், அதான் உன் வேலை. கடவுள் இருக்காரோ இல்லையோ, உனக்கு கடவுள் கிரியேட்டர் என்ன கொடுத்துருக்காரு? வேலை கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை வந்து ஜனனமாக்கு, உலகத்தை இயக்கத்துக்கு நீ வந்து வேலை செய்ய. நான் படைத்திருக்கிறேன், கடவுள் இருக்காரோ இல்லையோ செகண்டரி. இந்த உலகம் இயங்குறதுக்கு மனுஷன் வந்து உயிர் கொடுக்கணும்ல மேடம். இப்ப மரம் காய் கொடுக்கல, கனி கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? இந்த மரத்தை வெட்டி போட்டுறீங்களா இல்லையா? இப்ப மனுஷன் வந்து நீ உயிர் கொடுக்கல, நீ பிள்ளை பெத்து போடல, நீ திருமணம் பண்ணல, உலக இயக்கத்துக்கே நீ உதவியா இல்லைன்னா நீ என்ன பயத்துக்கு நீ இருக்கிற? உன்னால எந்த பிரோஜனம் இல்லை இந்த சமுதாயத்துக்கு. இந்த எல்ஜிபிடிக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டு சிண்டு இளைஞர்கள், ஸ்கூல் பசங்கலாம் இப்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு, சென்னையில ஸ்கூல் பசங்க போறான். எதுக்கு போறான் ஸ்கூல் பசங்க? போறான் பிரைவேட் பார்ட்ஸை காமிக்கிறாங்க மேடம். அது பாத்தீங்களா இந்த வீடியோஸ்லாம்? அதெல்லாம் பகிர்ந்தேன்னா நான் வெக்க கடை கேட்பேன். நான் எல்ஜிபிடிக்கு எனக்கு எதிராக வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஓப்பனா பதிவு பண்றேன். எல்ஜிபிடிக்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு, சீற்றம், இந்த நாட்டை அழிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய். அது மனநோய், அது சைக்காலஜிக்கல் டிசார்டர். அது என்னை பொறுத்தவரை இவங்களுக்கு என்னன்னா கேமரா வெளிச்சம்,
ஸ்பாட்லைட் வேணும், பிரபலமாகணும், ஆடம்பரம் வேணும், தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கிரேஸியாக அவனை பண்ணுறது. நீ ஸ்கூல் குழந்தைங்களை, பிஞ்சு குழந்தைகளை நீ ஏன் போய் டச் பண்ணுற? செக்ஷுவல் விஷயத்தை ஏன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற? பார்னோகிராஃபியை பற்றி ஏன் அவங்ககிட்ட பேசுகிற? ஏன் வந்து ஆபாசமான விஷயம் அவங்ககிட்ட பேசுகிற? ஏன் பிரைவேட் பார்ட்ஸ் ஏன் அவங்ககிட்ட காமிக்கிற? ஏன் அவங்ககிட்ட அந்த மாதிரி கண்ட மாதிரி ஆடுற? நீ போய் குழந்தைங்க வேலை என்ன? படிக்கிறது, ஸ்கூலிங், காலேஜ், ஹையர் எஜுகேஷன், கெரியர், இதானே அவங்களோட வேலை. அங்கே போய் நீ இந்த வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்க? வரலாறு சொல்லித்தா, நல்ல விஷயங்களை சொல்லித்தா, குட் டச் பேட் டச் சொல்லித்தா, செக்ஸ் எஜுகேஷன் சொல்லித்தா, குட் ஹேபிட் சொல்லித்தா, டிசிப்ளின் சொல்லித்தா, ஏன் சொல்லி தர மாட்டேற? இதை போய் ஏன் காமிச்சிக்கிட்டு இருக்க? இது ரொம்ப டேஞ்சர். இதை நீங்கள் இப்படியே வளர விட்டீங்கன்னா இந்த நாட்டில் பல பேர் திருமணம் ஆகாமல் இருப்பான், பல பேர் ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்குவான், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது பெரிய டேஞ்சரு. ஜனனமே மனித ஜனனமே இல்லாமல் போயிடும். இல்லை, முதல்லாம் வந்துட்டு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசாங்கமும் வந்துட்டு இதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்துருச்சு. பார்த்தா எங்கே பார்த்தாலும், எந்த மூலையில் பார்த்தாலும் வீட்டுக்கு ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்துச்சு. இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? மேடம், இப்போ நான் லிபரல் தான், நான் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தான், செக்யுலர் ஃபோர்ஸ் தான், நான் ஒரு என்ன சொல்கிறது, நான் தாராளமயமாக தான் விரும்புகிறவன் தான். நான் வந்து ரிஜிட்டான ஆள் கிடையாது, நான் ஃபேசிஸ்ட் கிடையாது, டிக்டேட்டர் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, லிபரலுக்கு ஒரு அளவு இருக்குது. நீ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அது இந்த மாதிரி போகுதுன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? உங்கள் பொண்ணு பையன் போனால் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க முடியாது யாராக இருந்தாலும். அப்போ வந்து நீ என்னன்னா ஒரு சோஷியல் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, இந்த சமுதாயம் இப்படி தான் இயங்கணும்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரை ஏன் நீ கொலாப்ஸ் பண்ணுற? நீங்கள் நல்லா பாருங்களேன், இவங்கெல்லாம் அந்த மென்டல் ட்ராமாவில் இருப்பான், இவங்க சைக்காலஜிக்கல் டிசார்டரில், மென்டல் ட்ராமாவில் இவங்க வீட்டில் இவங்க நடவடிக்கைலாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சாத்தானிக்காக இருக்கும் இவங்களோட நடவடிக்கைகள்லாம். இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி நடவடிக்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஒரு ரொம்ப அப்நார்மலாக பேரநார்மல்னு சொல்லுவாங்கல்ல, பேரநார்மல் ஆக்டிவிட்டி, இந்த இங்கிலீஷில் இந்த டெமான் படம்லாம் இருக்கும், பேய் படங்கள். அந்த மாதிரி இவங்க ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். என் நண்பர்கள் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க, கல்லூரியில் என் கூட படித்தவங்க மாறிட்டாங்க எல்ஜிபிடிக்குவா. அதை உங்களை நான் நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணெல்லாம் சைக்காலஜிக்கல் டிசார்டரில் போய் வீட்டில் கோமால கிடக்கு. வீட்டில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரை நான் சொல்ல வரும்ல, வீட்டில் இருக்கு. அது இன்னும் பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கும், திடீர்னு வந்து இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாஸில் சூசைட் பண்ண போகிறேன்னு போஸ்ட் போடும். நாங்கள் பதறி அடிச்சு போய் வீட்டுக்கு போய் பார்க்கறது, ஃபோனை போட்டு பேசுறது, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் சூசைட் இன்னைக்கு பண்ணல, நான் அடுத்த வாரம் பண்ணுறேன் அப்படின்னு திரும்ப அதே மாதிரி போஸ்ட் போடும். அப்போ இவங்க பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராநார்மலாக இருக்கும். ஒரு 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 அமானுஷ்யமாக இருக்கும் மேடம். இது பேய் படம் மாதிரி தான் மேடம். இது இவங்க பிஹேவியர் ரொம்ப டேஞ்சரஸ் மேடம். இது இவங்க எதுக்கும் ஈவிரக்கமே பட மாட்டாங்க மேடம், எதையும் செய்வாங்க மேடம். இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. இவங்கள்ட்ட ரொம்ப சமுதாயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்ஜிபிடிக்கு தயவு செய்து நம்பாதீங்க, அதில் வீழ்ந்து போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கும் இந்த காணொலி மூலியமா. அதில் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அமானுஷ்யமான இந்த துஷ்ட சக்திகள், இந்த ஒரு பேரநார்மல் குரூப் கிட்ட இருந்து தயவு செய்து தள்ளிடுங்க. இதான் நாட்டுக்கும் பாதுகாப்பு, வீட்டுக்கும் பாதுகாப்பு, சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நன்றி.